போகலாம் வாரே. கல்வாரிக்கு போகலாம் வாரே. எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரே. ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுத்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோ தேசத்தை, நாம் ஆளுவோ தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை தேசத்தை சுதந்தரிப்போம். துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்ம இயேசு ஆண்டவர் நல்லவர், ஒருபோதும் நம்மை கைவிடாத ஆண்டவர், ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாத ஆண்டவர். இந்த காலை வேளையிலும் ஒரு விஷயம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே கண்ணின் மணியைப் போல காத்து நடத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, வழுவாதபடி எங்களை காக்கிற உம்முடைய பிரசன்னத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
கர்த்தாவே, ஒரு நாளும் எங்களை விட்டு விலகாத உம்முடைய பிரசன்னத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே அதிசயங்களை செய்கிறவர், ஆறுதலை தருகிறவர். ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எத்தனை இழப்புகள், எத்தனை ஏமாற்றங்கள் வந்தாலும் ஆண்டவரே, கடவுள் எங்களோடு கூட இருந்து மகிமையிலே வெற்றி சிறக்க பண்ணுகிற கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 2 நாளாகம 16:9 சொல்லுகிறது, தம்மை நோக்கி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த நாளிலும் கர்த்தருடைய கண்கள் நம்ம மீது நோக்கமாக இருப்பதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்குவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வழக்கரம் வைராக்கியமாக இருப்பதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை, போராட்டங்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய திருச்சபையில் இருக்கின்ற வாலிப பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தமாக்குவான்? கர்த்தருடைய வசனத்தை காத்துக்கொள்வதில் தானே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு இடறி விழுவதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய திருச்சபையின் வாலிப பிள்ளைகளை பாதுகாத்து கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும்படியாய் வாலிப பிள்ளைகளை கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற படிக்கிற பிள்ளைகளுக்காய் நாம் ஜெபிப்போம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கடவுள் அறிவு, ஞானம், கல்வியினால் நிரப்ப வேண்டும். நல்ல சுகத்தை கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலே கடவுளுடைய கரம் இருக்க வேண்டும். அதே போல் திருமணமாகாமல் இருக்கின்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அநேக பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தில் தங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற துணை வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. நெடுநாள் திருமணமாகாமல் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. நம்முடைய பிள்ளைகளுக்கு கடவுள் நல்ல ஒரு வரனை ஏற்படுத்தி தரும்படியாக இந்த 3 குறிப்புகளை மனதில் வைத்து நம்முடைய திருச்சபையின் வாலிப பிள்ளைகள், நம்முடைய திருச்சபையில் இருக்கின்ற சிறு பிள்ளைகள், நம்முடைய திருச்சபையில் இருக்கிற திருமணமாகாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு யாராவது ஒருவர் பாரத்தோடு சுருக்கமாக ஜெபிப்போம். இணைந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய திருச்சபையில் இருக்கின்ற வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் மற்றும் திருமணமாகாமல் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்விலே நன்மை செய்ய போவதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபை குடும்பங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். சில பெயர்கள் அதில் விடுபட்டிருக்கிறது. ஆல்ஃபபெட்டிக்கலாக மறுபடியும் அதை ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். நான் பெயர் வாசிக்கிற குடும்பங்களை, விடுபட்ட குடும்பங்களுக்காக நாம் எல்லாரும் ஜெபிப்பது நம்முடைய கடமை. ஆகவே அதற்காக ஜெபிப்போம். ஒருவேளை நமக்கு தெரிந்தவங்க ஒருவேளை இந்த பெயர்களை ஆல்ஃபபெட்டிக்கில் வரலன்னா நீங்கள் தயவுசெய்து 1000 இடத்துல சொல்லலாம். அந்த பெயர்களை இணைத்து அவர்களுக்காக ஜெபிக்கப்படும். இந்த நாளிலும் நம்முடைய திருச்சபை சார்ந்த அபிஷேக் கிறிஸ்டபர் அவர்களுக்காக ஜெபிப்போம். அகஸ்டின் எஸ் அவர்களுக்காக ஜெபிப்போம். அனந்தகுமார் அவர்களுக்காக ஜெபிப்போம். ஏஞ்சல் ஜான் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். மற்றும் அனிதா ஃபெர்லின், எஸ்ஸர் ராணி அவர்களுக்காகவும், அறிவழகன் அவர்களுக்காகவும், அஸ்வதி கிறிஸ்டதாஸ் அவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். மறுபடியும் சொல்லுகிறேன். அபிஷேக் கிறிஸ்டபர், அகஸ்டின், அனந்தகுமார், ஏஞ்சல் ஜான், அனிதா ஃபெர்லின், எஸ்தர் ராணி, அறிவழகன், அஸ்வதி கிறிஸ்துதாஸ். இந்த குடும்பங்களை மனதில் வைத்து யாராவது ஒருவர் சுருக்கமாக ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய திருச்சபை குடும்பங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த போவதற்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பொறுமை, தாழ்மை, அன்புருக்கம், பேரும் தன்மை உள்ளவரே. பொறுமை, தாழ்மை, அன்புருக்கம், பேரும் தன்மை உள்ளவரே. மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதா மேலான நாமம் பெற்றார். மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதா மேலான நாமம் பெற்றார். மேலான நாமம் பெற்றார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். உட்காருவோம். பிலிப்பியர் 2ஆம் அத்தியாயம் வசனங்கள் 5-8 முடிய வாசிப்போம்.
கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இந்த 40 நாள் காலை தியானத்தில் உங்கள் அனைவரும் மீண்டுமாக அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாள் பிப்ரவரி 28 நேஷ்னல் சயின்ஸ் டேவாக, தேசிய அறிவியல் தினமாக இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது. 1987ஆம் ஆண்டிலிருந்து இந்திய அரசு இந்த நாளை அனுசரிக்க அறைகூவல் விடுத்திருக்கிறது. 1888ஆம் ஆண்டு நவம்பர் திருச்சி திருவனைக்காவில் பிறந்தவர் சர் சி.வி. ராமன் அவர்கள். 1930ஆம் ஆண்டு இந்திய அரசினுடைய நோபல் பரிசு அவருக்கு வழங்கப்படுகிறது. அவருடைய அந்த சயின்டிஃபிக்கல் ரிசர்ச்சில் ராமன் விளைவை அவர்கள் கண்டுபிடித்தார். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருப்பொருளின் அடிப்படையில் இந்த நாள் இந்திய அறிவியல் வளர்ச்சியை கொண்டாடும் வண்ணமாக அனுசரிக்கப்படுகிறது. அறிவியல் துறையிலே சிறப்பாக பணியாற்றினவர்களை ஊக்குவிக்க உற்சாகப்படுத்தவும், அறிவியல் துறையை நாம் பன்னாட்டு அளவில் உயர்த்தவும் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. ரெண்டாவது, இந்த நாளுக்குரிய மற்றொரு சிறப்பு அரிய நோய் தினம் என்று சொல்லுகிறார்கள், ரேர் டிசீஸ் டே என்று சொல்லி. உலகத்தில் ஏறக்குறைய 6000 to 7000 பேர் இந்த அரிய நோய் வகையினாலே பாதிக்கப்படுகிறார்கள், அவதிப்படுகிறார்கள் என்கின்ற குறிப்பு சொல்லப்படுகிறது. குடும்ப உறவுகளிலே திருமணம் ஏற்படுவது அல்லது உடல் வளர்ச்சியில் விழிப்புணர்வு இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறவர்களுக்கு இந்த அரிய நோய் ஆட்கொள்ளப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, இந்த நோயில் பாதிக்கப்பட்டவர்களுடைய சுகத்திற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இயேசுவினுடைய முன்மாதிரி, இயேசுவினுடைய மனத்தாழ்மை. யோவான் 1ஆம் அத்தியாயம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம். என்ன அந்த மகிமை அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பணும்னா, பரலோகத்தில் இருக்கின்ற அரசர், பரலோகத்தில் இருக்கின்ற மகாராஜா இந்த பூமியில் நம்மை போல ஒருவராக இந்த உலகத்தில் நம்மை தேடி வந்தார், நம்மை போல வாசம் பண்ணினார். அதற்கு காரணம் அவருடைய மனத்தாழ்மை. ஆமாம், அவருடைய மகிமையை அப்படின்னு சொல்லும்போது நிறைய நேரங்களில் ஆண்டவர் செய்த அற்புதங்களை, அடையாளங்களை நம்ம மனக்கண்கள் முன்பாக யோசித்து பார்க்கிறோம். ஆனால் அவருடைய அற்புதங்களை விட, அவர் செய்த அதிசயங்களை விட அவருடைய மனத்தாழ்மை தான் நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அந்த மனத்தாழ்மையின் அடிச்சுவடுகளை பின்பற்ற பிலிப்பியர் திருச்சபைக்கு பவுல் மிக அழகாக இந்த நிருபத்தை எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த பூமியில் வருவதற்கு முன்பாகவே அவர் தாழ்மையை தரித்து கொண்டார். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த உலகத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், 2 சக்தி தான் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறது. ஒன்று சொல்லுங்கள், ஒன்று நல்ல சக்தி, இன்னொன்று தீய சக்தி. இது நமக்கு பேசிக்காக எல்லாருக்கும் தெரியும். சரி, அந்த நல்ல ஆவி அல்லது நன்மை செய்கிற ஆவி அப்படின்னு சொல்லும்போது அது பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவர் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த தீய ஆவியை குறித்து, அதனுடைய வரலாறை குறித்து நம்மளை எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம்? அன்பானவர்களே, இந்த இயேசு ஆண்டவர் இந்த பூமியில் வருவதற்கு பல 1000 வருடங்களுக்கு முன்பாக யுக யுக காலத்தில் கடவுளால் படிக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் தேவ தூதர்கள். அப்படி அந்த தேவ தூதர்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டவர். அவருக்கு கடவுள் கொடுத்த, பிதாவாகிய கடவுள் கொடுத்த ஒரு இடத்துல அவர் திருப்தி இல்லாதவராக பெருமையினால் உந்தப்பட்டு நானும் கடவுளை போல மாறுவேன் அப்படின்னு சொல்லி தன்னை உயர்த்தி கடவுளுக்கு மேலாக ஆசைப்பட்டபடினாலே அவர் அங்கிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய பெயர் தான் லூசிபர். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 11-17 வசனங்களிலும், ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12-15 வசனங்களிலும் இந்த லூசிபரை பற்றி குறிப்பு கொடுக்கப்படுகிறது. லூசிபர் என்கிற தூதர் பெருமையினால் இந்த உலகத்திற்கு பாவத்தை கொண்டு வருகிறார். இதனால் அவர் விண்ணக வாழ்விலிருந்து தள்ளப்பட்டு இந்த பூமியிலே சாத்தான் என்கிற பெயரால் அறியப்படுகிறார். இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா பாவத்துக்கும் காரணம், ஆணிவேர் இந்த பெருமை என்கிற ஒன்று தான். அங்கேருந்து தான் அந்த பாவம் தொடங்குது. அதை தான் அவன் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுக்கு கொண்டு வந்து சேர்க்குறான். ஆக இந்த கொடிய பாதாளத்திலிருந்து, பாவத்திலிருந்து, பெருமையிலிருந்து மீட்கும் பொருட்டு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தன்னை தாழ்த்தினார், மனு உருவானார் என்று சொல்லப்படுகிறது. பாவம் லூசிபரின் பாவத்தால் ஆரம்பமானது. ஆனால்
நம் மீட்போ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய தாழ்மையினால் இந்த உலகத்தில் ஆரம்பமானது. மற்றவர்களுக்கு கீழாக தன்னை தாழ்த்துகிறவங்க தான் அவர்களுடைய வீழ்ச்சியிலிருந்து அவர்களை உயர்த்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, மற்றவங்களை நல்லா அறிந்திருக்கிறவங்க தான், அவங்கள விட தங்களை தாழ்த்துறவங்க தான் அவங்க விழுந்து போனாலும் அவங்கள உயர்த்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் பிதாவாகிய கடவுள் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். உலகத்தில் ஒரே ஒருத்தருக்கு தான் தன்னுடைய அப்பா அம்மா யார், தான் எங்கே பிறக்கணும், எந்த ஊரில் பிறக்கணும்னு தேர்ந்தெடுக்கிற ஒரு அதிகாரத்தை பிதாவாகிய கடவுள் கொடுத்தார். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான். ஒரு ஏழ்மையான தச்சு தொழில் செய்கின்ற குடும்பத்தில் ஒரு பாப்புலாரிட்டி, ஒரு விளம்பரமே இல்லாத ஒரு யோசேப்பு மரியாள், அதாவது லூக்கா 2:22 வாசிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி கூட கோயிலில் காணிக்கை கொடுக்க முடியாத ஒரு ஏழ்மையான குடும்பம். அந்த குடும்பத்தை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். யோவான் 1:46 சொல்லுகிறது, நாசரேத்திலிருந்து எந்த நன்மையும் வரக்கூடுமா அப்படின்னு சொன்னால் அந்த ஊரை பற்றின ஒரு அவப்பெயர், அந்த ஊர்னால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு ஊரை தான் ஆண்டவர் தன்னுடைய பிறப்புக்காக தெரிந்தெடுத்தார். அன்பானவர்களே, எங்கு பிறக்க வேண்டும் என்கின்ற தீர்மானித்துக்கிற அதிகாரம் இருந்தோம். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சாய்ஸை நமக்கு கொடுத்தா நம்ம எங்கே பிறக்கணும்னு நினைப்போம்? எங்கே பிறக்கணும்னு நினைப்போம் சொல்லுங்கள்? அமெரிக்காவில் பிறக்கணும்னு நினைப்போம், இல்லை லாஸ் ஏஞ்சல்ஸில் பிறக்கணும்னு நினைப்போம், அது இன்னும் சொல்லப்போனால் பில்கேட்ஸ் குடும்பத்தில் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், நாசரேத்தூரில் இருக்கிற ஏழை தச்சு குடும்பத்தை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அன்பானவர்களை, இந்த ஒரு மனமாற்றம், தாழ்மையினுடைய மனமாற்றத்தை நமக்கு ஏற்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். பிலிப்பியர் நிருபத்தில் பவுல் அதை சொன்னார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே, அந்த தாழ்மையே உங்களுக்குள் இருக்க கடவுது அப்படின்னு சொல்லி. நம்ம எப்போ உணர்றோம் தெரியுமா? தனித்திருக்கின்ற வேலைகள். இந்த தனிமை நம்மளை பாவத்திலும் விழுத்தழுது, சில நேரம் நம்ம உணர்ந்து பார்க்கவும் அது வழிவகுக்கிறது. தாவீது தனிமையாக அந்த மேல் மாடிக்கு போனதுனால தான் பாவத்தில் விழுந்து போனார். இப்படி தனிமையில் இருக்கிற பொழுது, குறிப்பாக இந்த உபவாசம் ஜெபம் என்று இருக்கிற பொழுது நம்மை நாம் உணர்ந்து பார்க்கின்ற ஒரு அனுபவங்களை கொடுக்கிறது. இந்த தனிமையில் இருக்கிற பொழுது மற்றவங்களை நம்மளோட கம்பேர் பண்ணுற அந்த சிச்சுவேஷன் நிறைய நேரம் வரும். அப்படி நம்ம கம்பேர் பண்ணும்போது தான் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நான் அவளை விட குறைஞ்சவன் இல்லை, நான் அவனை விட குறைஞ்சவன் இல்லை, இந்த விஷயத்தில் நான் அவங்களோட ஒரு படி மேலே. ஸோ நம்ம பாவத்தில் விழுகிற ஒரு தருணம், அந்த தனிமையிலிருந்து நம்மை ஒப்பிட்டு மற்றவர்களோடு பார்க்கின்ற ஒரு தருணம். அந்த தருணத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதுதான் ரோமர் 12:2 சொல்கிறாரு பவுல் ரோமருக்கு எழுதும்போது, நம்முடைய மனதை பரிசுத்த ஆவியானவர் புதிதாக்குகிறார், மறுரூபமாக்குகிறார். ஸோ எந்த சூழ்நிலையிலும் நம்ம அப்படி தனித்திருக்கும் பொழுது மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது, அவங்களும் எனக்கு சரிசமமானவங்க தான், அவங்களும் கடவுளுடைய சாயல் தான், அவங்களும் கடவுளுடைய பிள்ளைகள், என்னுடைய சகோதரர்கள் என்று நினைக்கிற மனப்பக்கம் வரும்பொழுது, ஒருவேளை நமக்கு எதிராக அவங்க பேசியிருக்கலாம், நம்ம துன்புறுத்தி இருக்கலாம், நமக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம், ஆனால் இந்த சிந்தை நம்மளே வருகிற பொழுது நிச்சயமாக இந்த பெருமையோ அந்த பாவத்தில் விழுந்து போகிற அனுபவம் நமக்கு வராது. 30 வருஷம் பாருங்க, ஆண்டவர் பாவம் இல்லாதவராக வாழ்ந்தார் அப்படின்ற குறிப்பு இருக்கிறது. ரெண்டாவது, தனது தாய்க்கும் வளர்ப்பு தகப்பனுக்கும் அவர் கீழ்ப்படிந்திருந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அது பிதாவுடைய சித்தமாக இருக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க, யோசேப்பை விட ஞானவான், மரியாளை விட எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர். ஆனால் 30 வருஷம் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையில் பெற்றோருக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படிந்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகிலும் அவர் பாவம் செய்யவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு முறை ஆண்டவர் அற்புதம் செய்யும்போது எல்லாருமா சேர்ந்து, யோவான் 6ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, அவரை ராஜாவாக்க நினைக்கிறாங்க. ஒரு வாய்ப்பு வருது. சில சமயம் அப்படி தான் நம்மளை சில இடத்துல நம்மளை உயர்த்திடுவாங்க. சில இடங்களில் அப்படி உயர்த்தும் பொழுது இயல்பாகவே நமக்கு அந்த காரியத்தை குறித்த பெருமை வந்துவிடும். ஆண்டவர் கூட உயர்த்துறாங்க. அப்படி உயர்த்தும் போது ஆண்டவர் என்ன பண்ணாராம், அவர்களை விட்டு தனியே போய்விட்டார். ஏன்னா அது தன்னுடைய பணி இல்லை. அதில் நம்ம பெருமையில் நம்ம இருந்தோம்னா அவர் செய்ய வேண்டிய 3 ஆண்டு திருப்பணியை அவரால் செய்ய முடியாது. அற்புதம் செய்தார், குணப்படுத்தினார், ஆனால் அது யாருமே அறியக்கூடாதுன்னு நிறைய இடங்களில் சொல்கிறார். எயிறு மகனை போய் குணப்படுத்தின உடனே ஆண்டவர் சொல்லுவார், இதை யாருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டாம். அப்போ என்ன அர்த்தம்னா, அதிலேயே நம்ம மூழ்கி போயிடுவோம், அங்கேயே நின்றுடுவோம்.
ஆக நம்ம குடும்ப வாழ்க்கையில், அலுவலகத்தில், நம்முடைய நண்பர்கள் வட்டத்தில், நம்ம இருக்கிற இடத்துல இந்த பெருமை சில நேரம் நம்ம உயர்த்துகிற பொழுது அங்கேயே நம்ம ஸ்டக்காகி நின்றக்கூடாது. இயேசுனுடைய முன்மாதிரியாக தான் பாருங்கள், தேவையான இடத்துல விலகி ஓடினார் அப்படின்னு சொன்னால் அதை இன்னும் டிட்டோவோ சொன்னால் ஓடி கூட இருப்பார். இது நமக்கு வேண்டாம்பா அப்படின்னு சொல்லி. ஆக அவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், அதனுடைய நோக்கம் என்னன்னா, தேவையுள்ள நபர்களுக்கு நான் செய்த ஒரு இரக்க செயல்தான். அதனால் தன்னை உயர்த்துவதோ, அதனால் என்னுடைய பெயர் வெளியே வரணும்னு சொல்ல அப்படி நினைக்கல. இன்றைக்கி பாருங்கள், அப்படி நன்மை செய்கிறவங்க, அற்புதம் செய்கிறவங்க சில நேரம் அதை போஸ்டர் அடித்து ஒட்டி இது என்னால் தான் நடக்குது, இது என்னால் தான் சொல்கிற அந்த விளம்பரம் தான் இன்றைக்கி அநேகருடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது. நம்ம கிறிஸ்துவ வட்டமும் அதுக்கு விதிவிலக்கு அல்ல, போதகர்களும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. ஆக இயேசு ஆண்டவர் ஒரு நாளும் தன்னுடைய ஊழியத்திற்கு அந்த அற்புதங்களை, அடையாளங்களை விளம்பரமாக பயன்படுத்தவில்லை. மத்தேயு 11:29 ஆண்டவர் சொன்னார், நான் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு சொன்ன ஒன்று இதுதான், நான் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். யாக்கோபு 4:10 கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய பின்பற்றல் கிறிஸ்துவை போல எல்லா நிலைகளிலும் மனத்தாழ்மையாக இருக்க அழைக்கப்படுகிறோம். பெருமை ஒரு நாளும் நம்மை ஆட்கொள்ளாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரால் நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபத்தின் அனுபவத்துக்குள்ளே தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்துவாராக. கடவுள் தாமே திருவார்த்தைகளை நமக்கு ஆஸ்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பானவர்களே, இந்த தூய பந்தியிலே பங்கேற்பதற்கு நம்மளே தகுதி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கிறிஸ்துவின் உடலாக இரத்தமாக திருநிலைப்படுத்துகிறார். நாம் நமது அபாத்திர தன்மையை உணர்வோம். ஆயக்காரனுடைய ஜெபத்தை 3 முறை சேர்ந்து சொல்வோம். கடவுளே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட இந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீடரில் கொடுத்து, வாங்கி உண்ணுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் திருவிழம் பற்றினார். அந்தபடியே உணவு உண்ட பின்பு பாத்திரத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதில் பானம் பண்ணுங்கள், உங்களுக்காக நிகருக்காக பாவ மன்னிப்பு உண்டாகும்படி சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் திருவிழம் பற்றினார். வாருங்கள், கர்த்தருடைய பந்தி உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கடவுளுடையவைகள் கடவுளுடையவர்களுக்கு. திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து, திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து, மந்திர மாயமில்லை மரித்தவர நினைச்சி, மந்திர மாயமில்ல தந்திடும் விருந்தும் அல்ல, சாத்திர சடங்கும் அல்ல, திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து, திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து. அன்னைக்கு மேலறையில் ஆசனமேசு சாமி, அன்னைக்கு மேலறையில் ஆசனமேசு சாமி, அனைத்து நோய் போக்கிடவே அரைச்சி வச்ச நல் மருந்து, திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து, திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து. நித்திய வாழ்வு தரும் உத்தம காய கல்பம், நித்திய வாழ்வு தரும் உத்தம காய கல்பம், பத்தியம் பகமறந்து பகுத்து தின்னும் சோறுதா திருவிருந்து
விடுதலை தந்திடும் அருமருந்து திருவிருந்து. விடுதலை தந்திடும் அருமருந்து. சொந்த முயற்சியாலே வந்திடுமே, சொந்த முயற்சியாலே வந்திடுமே, தந்திரமாக தெய்வ அருள் பெர் லஞ்சமல்ல திருவிருந்து. விடுதலை தந்திடும் அருமருந்து திருவிருந்து. விடுதலை தந்திடும் அருமருந்து. அன்னைக்கு மேலறையில் அனைத்து நோய் போக்கிடவே அரைச்சி வச்ச நல் மருந்து திருவிருந்து. விடுதலை தந்திடும் அருமருந்து திருவிருந்து. விடுதலை தந்திடும் அருமருந்து. ஆண்டவருடைய திருவுடலை திரு ரத்தத்தை விசுவாசத்தில் பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கடவுளுடைய இறக்கமுள்ள பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் வழி நடத்துதல்களை அனைவரையும் ஒப்புவிக்கிறோம். பிதா குமாரன் பசுத்தாவியாய் மூவர் கடவுளுடைய ஆசீர்வாதம் இந்த நாள் முழுவதும் நம்மோடும் நம்முடைய பணிகளோடும் குடும்ப வாழ்வோடும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் தோத்திரம். இந்த நாளின் காணிக்கை சேகரிக்கப்படும். வெளியில் தேநீர் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது, பருகி செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்வோம். எம்